தேவனுடைய கிருபை உன்னை நடத்தி செல்லும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆபிரகாம் என்றதான வார்த்தைக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னா, ஃபாதர் ஆஃப் எக்ஸால்டட் ஃபாதர், அதாவது உயர்த்தப்பட்ட தகப்பன் தான் ஆபிரகாம் என்றதான வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த ஆபிரகாமை ஆபிரஹாமா மாத்துறாரு. எல்லாம் சொல்லுங்க, ஆபிரஹாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஒரு வார்த்தை சைலண்டா ஒளிஞ்சிருக்கு. என்னன்னா ஹே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இந்த ஹே என்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிருபை. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உயர்த்தப்பட்ட தகப்பனா இருந்த ஆபிரகாம கிருபையை கொடுத்து அவனை ஜாதிகளின் தகப்பனாய் தேவன் மாற்றுறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இவ்வளவு நாட்கள் அவன் சாதாரண உயர்த்தப்பட்ட தகப்பனா இருக்கிறான். இப்ப அவனுடைய பேரை ஆண்டவர் மாத்துறாரு. என்னவா மாத்துறாரு தெரியுமா? அப்ராம் டு ஆப்ரஹாம் அப்படின்னு மாத்துறாரு. அப்போ வந்து ஹே என்ற வார்த்தை, இந்த ஹே என்ற வார்த்தையுடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னா கிருபை என்ற அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சாதாரண மனுஷனை அழைத்து அவனுக்கு கிருபையின் மேல கிருபை கொடுத்து அவனை பெரிய ஜாதிகளின் தகப்பனாய் தேவன் மாற்றாரு. நான் தைரியமா சொல்ல முடியும், இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில இங்கே நின்று கொண்டிருக்கலாம், உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உனக்கு உன்னை அழைத்து, உன்னை பேர் சொல்லி அழைத்து, உன்னை பிரித்தெடுத்து கிருபை என்றதான ஒரு பெரிய பொக்கிஷத்தை உன் மேலையும் உன் குடும்பத்தின் மீதையும் கொடுத்து நான் தைரியமா சொல்ல முடியும், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் தேவன் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளோ ஒரு கிறிஸ்துவனா இருப்பது, ஒரு விசுவாசியா இருப்பது, ஆண்டவர் உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு அப்படியே எக்கடாவது கெட்டு போன்னு விட்டுட்டு போறதுக்காக அல்ல. He will never do that in your life. உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு அப்படியே எக்கடாவது கெட்டு போன்னு விட்டுட்டு போறது மனுஷன் செய்வாங்க. மனுஷன் தூக்கி போட்டுட்டு போவான். ஆனா ஆண்டவர் அப்படி தூக்கி போட்டு போக மாட்டார். Unless he performs for what you are called, உன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருந்தாரோ அதை செய்யற வரைக்கும் உன் பின்னாடியே ஆண்டவர் வந்துட்டு இருப்பார்.